யூடியூப் கைஸ், இப்போ நாம டிராவல் பண்ண போகிறது சென்னை எக்மோர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் டிராவல் பண்ண போகிறோம். அதுக்கு விளாக தான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், விளாக தொடர்ந்து பார்த்து யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வண்டி 5வது பிளாட்ஃபார்மில் நிற்குது, இதை பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம டிராவல் பண்ண வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இது இருக்குது பாருங்க, 5வது பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு வந்து வண்டி 16 பெட்டிகளாக நிற்கிது. முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பிட்டு இருந்தது 8 கோச்சுங்கிறதுனால இப்போ வண்டி பெருசாகிட்டதுனால 5வது பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிருக்காங்க சென்னை எக்மோரில். இந்த ட்ரெயினை பற்றி நான் ப்ரீவியஸ் பிளாக்ஸில் நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பாருங்கள். இதுதான் நம்ம ஏற வேண்டிய கம்பார்ட்மெண்ட் C14 இன்பில்ட் வித் இன்ஜின். லாஸ்ட் நவம்பர் 13 உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா போன வருஷம். அதே மாதிரி என்ஜின் கட்ச லாஸ்ட் ரெண்டுமே மல்டிபிள் யூனிட். இது ஃபர்ஸ்ட் கோச்சில் போன, இப்போ லாஸ்ட் கோச்சில் போன. வண்டியோட முன் சொல்ல பாருங்க. இதுதான் டிரைவர் கேபின் பாருங்க, ஆத்ம நிர்பார். இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கலாம். நம்ம கோச் ஏறி போயிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கதவு திறந்து விட்டாங்க. நம்ம கோச் ஏறி உட்காந்தாச்சு. ட்ரெயின் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு முதலே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் டைம் ஜேர்னி பிளாக்ல வந்த போய் சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட அனைத்து ரயில்களும் அப்படியே எல்லாமே ஃப்ளைட்டில் போனால் நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரெயினில் போகும்போது ஃபீலிங் இருக்கும். எனவே இந்த ட்ரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் உங்களுக்காக விடப்பட்டது. இப்போ உங்களுக்கு பப்ளிக் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 8 கோச்சிலேருந்து 16 கோச்சாக மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க இந்த ட்ரெயின் வருமானம் அதிகரிக்கும். இது நம்பி இருக்கிற பல லோக்கோ பைலட்ஸ், ட்ரெயின் மேனேஜர்ஸ், டிக்கெட் செக் ஸ்டாஃப் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்வு கொடுங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. எனவே இந்த ட்ரெயின் ஃப்ளைட்டை விட கம்மி தான், ஆம்னி பஸ்ஸை விட கம்மி தான். எனவே ட்ரெயினை ட்ராவல் பண்ணுங்க. பிளாக தொடர்ந்து பாருங்க. இப்ப நமக்கு அலாட் பண்ணிருக்கிற கோச் எதுன்னா C14 இன்பில்ட் வித் இன்ஜின். இது வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, இட்ஸ் நோ செப்பரேட் இன்ஜின் ஃபார் திஸ் ட்ரெயின், ஒன்லி இன்பில்ட் இன்ஜின் வித் மல்டிபிள் யூனிட் சேர்ந்தது. எப்படி ஜப்பான்ல ஷின்கன்சேன் புல்லட் ட்ரெயின் ஓடுதோ அந்த மாதிரி அந்த மாடல்ல தான் நம்ம ட்ரெயின் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ட்ரெயின் ரொம்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் உள்ள ஒரு ட்ரெயின். இந்த பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்டாப்பிங்ஸ் என்னென்னா சென்னை டு திருநெல்வேலி, சென்னை எக்மோர், தாம்பரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, இப்படியே போகுது. கிட்டத்தட்ட 7 மணி 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றது. ரொம்ப பகல் நேரத்தில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென் மாவட்ட மக்கள் மற்றும் டெல்டா மாவட்டம் மக்களுக்கு இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின். அதாவது இங்க இருந்து திருநெல்வேலிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆம்னி பஸ்ஸை விடவும் ஃபிளைட்டை விடவும் கம்மி தான். எனவே ட்ரெயின் நிறைய பயன்படுத்துங்க. உங்களோட நம்பி தான் இந்த ட்ரெயின் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சென்னை முழுவதுக்கும் விட்டு புறப்பட்டு போயிட்டு சென்னை நகரை சுற்றி போய் கொண்டிருக்கிறது. தாம்பரத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது. என்ன வேகத்தில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 86 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. இன்னும் போகப்போ ஆக்சிலரேஷன் எடுக்கும். ட்ராக் மெயின்டெனன்ஸ் வேற நடக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தன்னோட வேகத்தை அதிகரித்து போகும். சபாஷ், சரியான போட்டி. என்னடான்னு பாத்தீங்களா, EMU விட நம்ம வந்து சூப்பரா போகுது. இப்ப நம்ம மீனம்பாக்கம் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எத்தாப்போல தெரிய போகுது எதுனா சென்னை சர்வதேச விமான நிலையம் திருசூலத்தில் அமைந்துள்ள சர்வதேச ஏத்தாப்போல மெட்ரோ போகுது பாத்தீங்களா. இது வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போகுது. வட சென்னையில் உள்ள விம்கோ நகரிலிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போகக்கூடிய மெட்ரோ ரயில் தடம் சென்னையில் ஒரு போக்குவரத்து மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த மெட்ரோ வழித்தடம். இப்ப நம்ம ஏர்போர்ட்டை பார்க்க போறோம். தெரியுது பாத்தீங்களா, அதான் சென்னை சர்வதேச விமான நிலையம் திருசூலம். இங்க ஏர்போர்ட்டுக்கு போறவங்க இங்கதான் இறங்கி ஆகணும். இது இந்த ட்ரெயின்ல வரவங்க தாம்பரத்துல இறங்கி அங்கே மின்சார ரயில் மூலம் இந்த திருசூலம் ஸ்டேஷனை அடைந்து விமான நிலையத்துக்கு செல்லலாம்.
இப்ப நாம் நெருக்கிட்டு இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா வண்டியுடைய முதல் ஹால்ட் தாம்பரம். இங்கு சுமார் 2 நிமிடங்கள் நிறுத்தப்படும். இங்கு நிறைய பயணிகள் ஏறுறாங்க. குறிப்பாக ஐடில ஒர்க் பண்றவங்க அதிகம் பேர் ட்ரெயினை பயன்படுத்துறாங்க. சென்னையின் தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள குறிப்பாக தாம்பரம், பல்லாவரம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இங்கதான் வண்டி ஏறுறாங்க. எனவே இந்த தாம்பரம் ஸ்டேஷன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேஷன். இன்னொரு இது என்னன்னா, இது 3rd டெர்மினலா தாம்பரம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறேன். சென்னை மாநகரின் செகண்ட் டெர்மினலா அது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோருக்கு பிறகு 3வது டெர்மினலாக இந்த தாம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்க தாம்பரத்தில் நிறைய ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, போகுது, வருது நிறைய இடங்களுக்கு. இப்ப நம்ம எத்தாப்போல் இருக்கிறது தான் தாம்பரம் கார் ஷெட், இஎம்யூ கார் ஷெட். இது முதல்ல மீட்டர் கேஜ் இது கார் ஷெட்டா இருந்தது, மீட்டர் கேஜ் இஎம்யூ கார் ஷெட்டா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிராட் கேஜ் ஆன அப்புறம் இந்த பிராட் கேஜ் கார் ஷெட்டா மாத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பீச், தாம்பரம், செங்கல்பட்டு வரை பயணிக்கும் அனைத்து மின்சார ரயில்களும் இரவில் இங்குதான் பராமரிப்புக்காகவும் ஓவர்ஹாலுக்காகவும் நிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஏத்தாப்பல் நிற்குது பாத்தீங்க ஹைதராபாத் போற சார்மினார் எக்ஸ்பிரஸ். இது முதல்ல சென்ட்ரல்ல இருந்து போயிட்டு இருந்தது. இப்ப ஹைதராபாத்ல இப்ப தாம்பரத்துல இருந்து கிளப்பிருக்காங்க. ஏன்னா குறிப்பாக இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இடம் இல்லாத காரணத்தால தாம்பரத்தை ஒரு டெர்மினல கொடுத்து இங்க இருந்து கிளப்புறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் கிளம்ப பாருங்க. இப்ப நாம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்க ட்ரெயின் ஸ்டாப்பிங் கிடையாது, இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரயில் நிலையம். இங்க பாத்தீங்கன்னா
ஸோ டியர் யூடியூப் கைஸ், இப்போ நம்மளுடைய பயணத்தின் இறுதி தொகுதியாக திருச்சி ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். வண்டி இப்போ பொன்மலை கருவில் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் திருச்சி ஜங்ஷனில் என்ட்ரு ஆகிடும். இந்த வண்டியை பயன்படுத்துறதுக்கு இது உங்களுக்காக விடப்பட்ட வண்டி. திரும்ப திரும்ப சொல்லி நினச்சிக்காதீங்க. என்ன எந்த அளவுக்கு கும்பலாக இருக்குது பாருங்கள். எனவே இந்த ட்ரெயினை பேட்டரைஸ் பண்ண இந்த ட்ரெயினுடைய இது அதிகரிக்கும், சர்வீஸ் அதிகரிக்கும். உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். எனவே இந்த ட்ரெயின் நல்லா பயன்படுத்திக்கிங்க. இதனுடைய ஃபேருங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆம்னி பஸ்ஸை விடவும் சரி, உங்களுக்கு ஃப்ளைட்டை விட ரொம்ப கம்மி தான். அதாவது குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் அது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி. எனவே இந்த ட்ரெயினை பார்த்து பயன்படுத்திக்கிங்க.